சார் இப்போ அன்சிதாவும் பவியும் டேஞ்சர் ஜோன் வந்து ஜெஃபோட அம்மா வந்து ஜெஃப் டிடிஎஃப் வின் பண்ணி ஃபைனல் போறது அந்த மாதிரி இருந்தா எப்படி நான் வந்து இருக்கும்? சும்மா பாக்குற எங்களுக்கு வயிற்றுச்சலா இருக்கும். ஒரு ஒரு மென் பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்லல. இந்த தடவை டிக்கெட் டு ஃபினாலே வந்து ரொம்ப டஃபஸ்ட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப ஜாஸ்தியா இருந்து எல்லா கேமும் அடிச்சு வரணும் அப்படின்றது பவித்ரா எவ்வளோ ப்ராக்டிக்கல் பாசிபிலிட்டின்னு தெரியல. பட் ஐ மீன் விஷிங் ஷி வில் கிவ் அ கிரேட் ட்ரை. பட் ப்ராக்டிக்கலாக இந்த 5 பசங்க இன்னும் கொஞ்சம் வெறி கொண்டு ஆடுவாங்கன்ற மாதிரி தானே தெரியுது. மேபி ரவீந்தர் சார், எனக்கு ஒரு டவுட். லைக் வந்து இப்போ வந்து டாப் 5ல வந்து நீங்க சௌந்தர்யாவுக்கு வந்து பிளேஸ் கொடுக்கல. பட் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் மஞ்சரி வந்து அவங்க டிடிஎஃப் வின் பண்ணி டாப் 5க்குள்ள வந்தாதான் எனக்கு வந்து ஒரு சான்ஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அவங்களால சௌந்தர்யாவோட ஓட் பேங்க வந்துட்டு பிரேக் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. டிடிஎஃப் தவிர அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல எனக்கு பார்த்தா அந்த இடத்துல எனக்கு இடிக்குது மஞ்சரியும் சௌந்தர்யாவும். யூ ஹேவ் அ பாயிண்ட். ஆனா யூ ஹேவ் அ பாயிண்ட். பட் ஆனா I would strongly say they will bring comparatively சௌந்தர்யா ஆர் மஞ்சரியில நாம ஒன்று பார்த்துட்டு இருக்கோம்ல, இதை தாண்டி they will try bringing மஞ்சரி அப். கண்டிப்பா கொண்டு வர பார்ப்பாங்க. சௌந்தர்யாவுடைய கேம் கொண்டு வர பார்த்தாங்கன்னா ரொம்ப நல்லது சார். ஆனா வந்து ஓட் பேங்க்னு ஒண்ணு இருக்குல்ல. இப்போ மஞ்சரி தான் இப்ப as a play wise ஒரு செகண்ட் சார், சாரி டு இன்டரப்ட் யூ. பிளே வைஸ் வந்து நமக்கு நல்லாவே தெரியும் மஞ்சரி தான் அதிகமா விளையாடுறாங்க. மஞ்சரி தான் ரொம்ப ஒரு மாதிரி ஃப்ரம் டே 1ல இருந்து அவங்க வந்ததுல இருந்து ஈவன் தோ வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட்ல ரொம்ப தரமா விளையாண்டுட்டு இருக்காங்க. இத்தனை சீசன்ல பார்க்கும்பொழுது எனக்கு மஞ்சரி தான் வந்து வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட்ல ரொம்ப சூப்பரா விளையாடுற மாதிரி இருக்கு. ஆனால் ஓட் பேங்க வந்து இது பண்ண முடியுமான்றது கஷ்டம் தானே. ஏன்னா டாப் 5ன்னு சொல்லும் பொழுது இப்ப ஜாக்லின், முத்துக்குமரன் அன்டவுட்டட்லி ஓகேங்களா. அதுக்கு அடுத்து தீபக் வந்து இப்ப வர எல்லா பேரண்ட்ஸுமே சொல்றாங்க தீபக்கு பயங்கர பாசிட்டிவிட்டி வந்துட்டு இருக்கு. பட் தீபக் வந்து என்னோட லிஸ்ட்ல இதுக்கு முன்னாடி கிடையவே கிடையாது. மஞ்சரி, சௌந்தர்யா தான் இருந்தாங்க ஓகேங்களா. இப்ப இந்த ஆர்டர் எப்படி கொலாப்ஸ் ஆகும்ல. 2 பேர் மட்டும் தான் நம்மளால கன்ஃபார்மா சொல்ல முடியும். நீங்க சொல்றது ஒரே ஒரு பாயிண்ட் தான். சௌந்தர்யா மஞ்சரின்னு வந்தா ஓட்டோடைய ரிசெப்டன் ரேஷியோ படி மஞ்சரிய சௌந்தர்யா ஓவர்டேக் பண்றாங்க. அது ஒன்று தானே சொல்ல வரீங்க. ஏன்னா ஜாக்லின் அடிக்கிறதும் தீபக் அடிக்கிறதும் முத்துக்குமரன் அடிக்கிறதும் ப்ராக்டிக்கலா கஷ்டம். முத்துக்குமரன் அடிக்கிறது வந்து ஆன் ஓட் பேங்கிங் ஆஸ் ஆஃப் ரைட் நோ வரைக்குமே நடக்கல. சரிங்களா. மேபி சௌந்தர்யாவுக்கு இப்போ ஆஃப்லைன் ஓட்டிங்ல வந்து தீபக்கை விட ஜாக்லினை விட ஜாஸ்தியெல்லாம் இருக்கும்போது மஞ்சரி ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி ஒரு ஆஃப்லைன் ஓட்டோடைய பெர்ஸ்பெக்டிவ்ல வச்சுட்டு நீங்க சொல்றீங்கன்னா பிலீவ் மீ ஜாக்லின் தீபக் அடிக்கிறது சௌந்தர்யாவுக்கு ரொம்ப கஷ்டம். இது மாறும். இது 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 கன்ஃபார்மா மாறும். இது எப்போ மாறும்னா இந்த டிடிஎஃப் இருக்குல்ல, இந்த டிடிஎஃப் கேமுக்கு அப்புறம் இந்த ஓகே ஐ ஒத்துக்கிறேன் பிஆர்ஆர் சம் கைண்ட் ஆஃப் ஜிமிக் இஸ் ஹேப்பனிங் அதெல்லாம். பட் கேம் ப்ரோக்ரெசிவாக முன்னாடி போகும்போது இந்த டிக்கெட் டு ஃபினாலே பெட்டி இந்த மேட்டர் ஆஃப் ரேஞ்சுக்கு அப்போது கண்டிப்பாக மாறும். மஞ்சரிக்கு வேணா கூட நீங்கள் சொல்கிற அந்த பாயிண்ட் வைட் சான்சஸ் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கலாம். பட் ஜாக்லின் தீபக் வந்து சௌந்தர்யா சேஸ் பண்ணுறாங்க. நீங்கள் அப்படி மீறி போனால் வந்து அந்த அந்த இன்னொரு பொசிஷன் வந்து 4th பொசிஷன் சௌந்தர்யாவுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னாங்கன்னா ஷீ ஷுட் ஃபீல் தட் ஃபைட்டர் விட நம்ம ஐ மீன் கம்பேரிட்டிவ்லி அவங்க வந்து த கான்ட்ரிபியூஷன் டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்ங்க மஞ்சரி சௌந்தர்யா இவங்க 2 பேரில் ஒருத்தர் உள்ளே இருக்கணும் அப்படின்னா சௌந்தர்யா உள்ளே இருக்கிறது தான் பெட்டர். ஏன்னா சௌந்தர்யாவுடைய கேம் தான் வந்து ஷோ புல்லர் அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க சொல்லி உள்ளே வைக்கிறாங்க அப்படின்னாங்கன்னா பீப்புள் ஹூ வாட்சஸ் த கேம் வில் கம் டு நோ. அது அந்த மாதிரியான ஒரு விஷயம். அதை வந்து நீங்கள் ஓட் ரேங்கிங் ஓட் பேசிஸ் ஆன அடிப்படையில் ஒரு டஃப் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது ஓகே மேபி இன் எ வே ஐ அக்ரி. பட்
எனக்குள்ள ஒரு இன்ட்யூஷன் சொல்லுது இந்த தடவை அந்த அந்த சேஞ்ச் ஆஃப் ப்ராபர்ட்டி நடக்கும். இப்போ வரைக்கும் நடக்கிற அந்த மேஜிக்கே வந்து ஒரு தேர்ட் போர்ஷன் கொடுக்கலாம், ஃபோர்த் போர்ஷன் கொடுக்கலாம்னா சொல்லி சௌந்தர்யா கொடுக்கக்கூடாது, கொடுக்க முடியாது, கொடுக்கவும் கூடாது. இது நடந்ததும் கிடையாது. ஏன்னா அப்படி பார்த்தீங்கன்னா நான் அந்த சீசன் 5ல வந்து தாமரை வந்து வின்னிங்க்கு பேசினாங்க, தாமரை வந்து செகண்டுக்கு பேசினாங்க, தாமரை தேர்டுக்கு பேசினாங்க, தாமரை ஃபோர்த்துக்கும் பேசினாங்க. நிரூப்புக்கு டிடிஎஃப் கையில் கிடச்ச உடனே தாமரை ஃபஸ்ட்டு 5ல கூட வரல. தாமரையை வந்து அது வரைக்கும் எந்த ஒரு நான் ஆர்கானிக் போலில் இருந்த தாமரை கரெக்டாக அந்த டைமில் வந்து ஷி வாஸ் புல்ட் அவுட். ஒருவேளை தாமரையா நிரூபா ஓட்டிங்கில் வந்திருந்தா தாமரை தான் வந்திருப்பாங்க. பட் அதர் தேன் தட் பாவனி மற்ற பிளேயர்ஸ் எல்லாம் உள்ளே போனாங்க பார்த்தீங்களா. லைக்வைஸ் நான் அந்த அண்டர்லைனில் சொல்கிறேன், இந்த டிடிஎஃப் முடியும் பொழுது இந்த சர்க்கிள் ஆஃப் ஓட்டிங்கில் வந்து ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியும். அதான் சார், இப்போ என்னோட வியூல எஸ்பெஷல் கேமா நான் வந்து சவுண்டை வந்து டாப் 5ல வைக்கல. என்னோட பர்சனல் வியூல எஸ்பெஷல் லாஸ்ட் 3 வீக்ஸ்ல போனதுல. பட் கிரவுண்ட் ரியாலிட்டியா பார்க்கும்போது நான் வந்து முத்து, ஜாக், தீபக், சவுண்டு வைக்கிறேன். 5th பொசிஷன்ல வந்து யாரு வருவாங்கன்னு எனக்கு ஒரு ப்ரிடிக்ஷன் இருக்கு. அப்படின்னா சப்போஸ் நாளைக்கு அர்ச்சனா போறாங்க அப்படின்னா அது கண்டிப்பா அருணுக்கு ஒரு லைம் லைட் தான். ஏன்னா இப்ப கீழே இருக்க கிரவுண்ட் ரியாலிட்டி படி சம்பவம் நெக் டு நெக் தான். எனக்கு தெரிஞ்சு மஞ்சரியும் அருணும் ஓட் பேங்க்ல சொல்றேன். எனக்கு தெரிஞ்சு மேபி இந்த அன்அஃபிஷியல்ல வர்றதுலையுமே நெக் டு நெக் தான் இருக்கு. அது பூஸ்டப் பண்றோம். அந்த பூஸ்டப் ஆச்சு அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு மஞ்சரிக்கு ஒரே சான்ஸ் என்னன்னா இந்த டிடிஎஃப் வின் பண்றாரு. இருக்கலாம். But there is a one chance. There is a one chance, guys. Actually, என்னன்னா இப்போ ஆல்மோஸ்ட் வந்து 12 மெம்பர்ஸ் இருக்காங்க. இஃப் திஸ் in this week வந்து 2 எலிமினேஷன் ஆனாலும் இது ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணாங்க. 2 எலிமினேஷனாக இருந்தால் இல்லை 1 எலிமினேஷனாக இருந்தாலும் மெஜாரிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா 3 கண்டஸ்டன்ட் வந்து 2 கண்டஸ்டன்ட் பார்ட்டிசிபேட் பண்ண விட மாட்டாங்க. இது பிக் பாஸே இருந்துக்கிட்டு இவங்களை நீங்கள் பார்ட்டிசிபேட் விடக்கூடாது அப்படின்றது வரும். 3 இல்லைன்னா 2 அப்படி வர பட்சத்தில் என்ன ஆகும்னா மெஜாரிட்டியாக போகிற ஹேண்ட்ஸ் வந்து யாருக்கு இருக்குன்னா முத்து, குமரன் நல்லா விளையாடுற பிளேயர்ஸ்க்கு மேலே ஒன்று போகும். அப்படி இல்லையா வைல்ட் கார்டு பிளேயர்ஸ் மேலே அவங்க வந்து பிடிச்சி விட்டு போயிடுவாங்க. ஈஸியாக வைல்ட் கார்டு மேலே தலையை கட்டுவாங்க. ஏன்னா முத்து அதெல்லாம் பாயிண்ட் திருப்பி போடுறதுல முத்து அங்கே இருக்காங்க, ஜாக்லின் அங்கே இருக்காங்க வைல்ட் கார்டு மேலே திருப்பி போடுறதுக்கு. ஸோ அதையும் ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. திங்க் அண்ட் வோட், அது மட்டும் சொல்லிக்கணும்னு ஆசைப்படுறேன். கன்சிடர் அப்படி திருப்பி அது மஞ்சரி மேல திருப்பி மஞ்சரியை விளையாட விடாம பண்ணிட்டாங்கன்னா அன்டவுட்லி மஞ்சரி முன்னாடி வந்துருவாங்க, டாப் 5க்குள்ள வந்துருவாங்க. அந்த மாதிரி இல்ல நடந்தா இங்க ஒரு ஆள் மறந்தே போயிட்டோம். நம்ம ராணாவை இங்க சேர்த்தவே இல்லையே ஐயா. மனசாட்சி படி சேர்த்தணும்னா சேர்த்தக்கூடாது. ஆனா ஓட்டிங்ல அவரு சேர்த்தக்கூடாதுதான். கிரவுண்ட் இது படி பாருங்க, அன்அபிஷியல் ஓட்ல மேல இருக்காரு இல்லையா, அத சொல்றேன். அன்அபிஷியல்ல நான் அதனால டாப் 4க்கு பேசினேன், டாப் 5க்கு பேசல. ஐயா ராணாவெல்லாம் நீ ஏதோ விளையாண்டுக்கோ, அது வந்து அந்த டிக்கெட் ஃபினாலே வரைக்கும் விளையாண்டுட்டு நல்ல குழந்தையா திருப்பி போயிடுன்னு அவங்ககிட்ட சொல்றதே நல்லது. இல்லை நான் வெளியில வச்சிருக்கிறதெல்லாம் ஒரு டீமு, அது என்னைய வந்து ரேங்கிங்ல டாப்ல வச்சுக்கோன்னு ஏதாவது கிறுக்குத்தனம் பண்ணானா அந்த மாதிரிலாம் விட்டுற மாட்டாங்க. அந்த அளவுக்கு கேம் இறங்கிடாது. இல்ல நான் நேத்து கூட பார்த்தேன் சார், ஒரு ஹிந்திக்கார தம்பி ட்வீட் போட்டிருந்தாப்புல, ஓகேவா, ராணாவுக்கு. அதுக்கு முன்னாடி எல்லாம் போய் பாக்குறேன், அவர் என்னென்னமோ போட்டிருக்காரு ஹிந்தில, ஓகேவா. திடீர்னு பார்த்தா ராணாவ்னு ட்வீட் இருக்கு. டேய் என்னடா இப்படி இறங்கிட்டீங்க நீங்க, அப்படிதான் இருக்காது. அப்ப இந்த சேனல் வந்து இதெல்லாம் சீரியஸா இது பண்ண மாட்டாங்களா? ஏன்னா எண்ட் ஆஃப் த டே அவங்க ஓட் என்ன வருதோ ஹாட் ஸ்டார்ல இல்ல அது வந்து அந்த பிஆர் ஆக்டிவிட்டி இல்ல, அது வந்து என்கேஜ்மெண்ட்டுக்காக, இவங்க வந்து இம்ப்ரெஷனுக்காக வந்து அந்த நார்த் சைட்ல இருப்பாங்க இல்லையா, அவங்க ஜாக்குக்கு, முத்துக்கு, சவுண்டுக்கு எல்லாத்துக்கும் போட்டிருப்பானுங்க. அந்த டைம்ல எது நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன், உங்களுக்கு அனுப்புறேன் பாருங்க. இல்ல நான் உங்களுக்கு 10 ஐடி இருக்கு. ஒருத்தன்ட்ட பேசி இப்ப அவன் ஜாக்குக்கு மட்டும் தான் போடுறான், புரியுதுங்களா.
அவனுக்கு என்னன்னா இம்ப்ரெஷன் வேணும். அந்த டைம்ல யாரோட அந்த ட்ரெண்டிங் மேல நம்ம ட்ரெண்டிங்னு காட்டும் இல்லையா? ஆமாமாமா. அதுல யார் வராங்களோ அவங்களத வச்சு போட்டிருந்தான். இன்னைக்கெல்லாம் என்ன ஆச்சுன்னா, சவுண்டுக்கு வருது, ராணாவுக்கு வருதுங்கிறப்ப அவன் வந்து ஏதோ ஒரு ட்வீட் டாட் வச்சு கூட சௌந்தர்யா அப்படின்னு போடுறானுங்க. எதுக்குன்னா அப்பதானே பார்ப்பானுங்க அந்த இம்ப்ரெஷனுக்கு கிளிக் பண்ணி. ஓகே. அதுக்காக பண்றானுங்க. ஓகே. இல்ல எனக்கு எனக்கு வந்து ஒரு ரிவ்யூ பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்க்குறேன். எனக்கு வந்து அந்த ஜிமிக் ஒர்க் அவுட் ஆகாது. அது ப்ராக்டிக்கலா ஒர்க் அவுட் ஆகாது. ரவி சார் என்ன சொல்றீங்க? என் தலைவன் விஜய் விஷாலுக்கு 5th பொசிஷன் கூட இல்லையா? அந்த கான்ஃபிடன்ஸ் தாங்க எனக்கு பிடிச்சிருக்கு. அந்த கான்ஃபிடன்ஸ் தான். அதாவது எனக்கு அந்த இவருடைய உங்க தலைவன் கிட்ட அந்த யாரும் மஞ்சரி ஃபேமிலியில ஒரு பிரதர் இல்லா உங்களை யாரோ டாக்டர்னு நம்ப வச்சாங்கன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா? அப்போ அந்த டைம்ல இந்த வீட்டில் நீ ஒரு பெரிய என்டர்டெய்னரா நான் நல்லா என்டர்டெயின் பண்ணி ஆடுன்னு சொன்னது எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் வீக்ல சொன்னது ஞாபகம் வந்தது. ஒருவேளை அதை அந்த நம்பிக்கையில தான் அவனும் ஏதோ ஒன்று ட்ரை பண்ணிட்டு இருந்தான். இருந்தாலும் அந்த கான்ஃபிடென்ஸ்ல நீங்க தலைவன் விஷால 5th பொசிஷன்ல சொன்னீங்க. விஷாலே இப்போ ஒரு பொசிஷன்ல என்ன யோசிக்கிறான்னா நம்மளை எப்போ வெளில போக சொன்னாலும் சத்தம் போடாம வெளில போயிடலான்னு இருக்கான் அவன். ஐயா இது வந்து நம்பியார் வந்து வடிவேல்கிட்ட கேட்பார்ல, இதுக்கெல்லாம் யாரு காரணம் தெரியுமா? யாரு? நீதான் அப்படிங்கிற மாதிரி யாரோ ஒருத்தர் ஸ்பேஸ்ல வந்து சொன்னாங்க. அவர் வந்து அவர் ஆள் மனசுல போய் நம்ப வச்சது யாரும் இல்ல, ரவி சார் தான் என்டர்டைன்மெண்ட் சொல்லி. இல்லைங்க, அதுதாங்க நான் அதை சொன்னேன். அப்போ அவன் உண்மையிலே என்டர்டெயின் பண்ணிதான். அதுக்கப்புறம் அவன் என்டர்டெயின்மெண்ட் தான் பண்ணான். ஆனா அது நமக்கு என்டர்டெயின்மெண்ட்டா வரல. அவன் ஏங்க இப்போ இந்த காதலா படத்துல வரும்போது வேலைக்காரியை பார்த்தா வீட்டுக்காரி மாதிரி தெரியல, வீட்டுக்காரி ஆனவை பார்த்தா பிளேயர் மாதிரி தெரியல, திடீர்னு பார்த்தா விஷால் என்டர்டெயின் பண்ணுன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி அந்த வீடே வந்து வேற ஆங்கிள் நடந்துகிட்டு இருக்குங்க. பாப்பாய் சொல்ல வந்த கருத்து அது இல்லங்க ஐயா. நீங்க தான் என்டர்டெய்னர் ஃபர்ஸ்ட் நானே ஒத்துக்கிறேன். இல்ல நானே அதுக்கு தான் ரவி சாரை கேட்டேன். ஏன்னா அவர் தான் என்டர்டெய்னர் நம்மள நம்ப வச்சாரு. அதுக்காக தான் 5 கிஃப்டாவது கொடுங்க. இல்லைங்க, அவன் நிஜமாவே என்டர்டெயின் தாங்க பண்ணான். ஆனா ஏன் அதை வந்து எப்படி சொல்றது, ஸ்டீல் த ஷோன்ற மாதிரி ராஜு ஒன்று பண்ணான்ல, அது மாதிரி அதுக்கான அந்த முனைப்பை அவன் ஏன் எடுக்கலன்னே தெரியலைங்க உண்மையிலேயே. விஷால் ஐயா கம்பேர் வித் முத்து, முத்துவோட கவுண்டருக்கு முன்னா அந்த ஒரு என்டர்டைன்மெண்ட் பார்ட் இருக்குது. அதுக்கு முன்னாடி எல்லாம் விஷால் ஒண்ணுமே இல்லையா. நேற்று சவுண்ட் கிட்ட பேசி அந்த கவுண்டர் எல்லாம் வரவே இல்லை இன்னொரு எபிசோட்ல. கடைசியில வந்து புலியா இது எறும்பு அப்படின்னா பரவாயில்ல, சாம்பாரோட கொஞ்சம் சுமார் தான் ஜோக் அப்படிங்கிறப்பெல்லாம் ரெண்டு இருக்குங்க. நேச்சுரலா என்டர்டைன்மெண்ட்ல நகைச்சுவைன்றது ஒரு பகுதிங்க, சரிங்களா? விஷாலோடைய பல திறமைய முத்துக்குமரன்ல சிலர் கம்பீட் பண்றது கஷ்டங்க. விஷால் வந்து இப்போ முத்துக்குமரன் எந்த இடத்துல வச்சு விஷால் அடிக்க முடியுமோ அடிச்சிடலாம். ஆனா விஷால் அடிக்கிற ஒரு இடத்த முத்துக்குமரனால அடிக்கவே முடியாது. அது மாதிரி ஒரு சில இடங்கள் இருக்கு. அது அவனுக்கே தெரிஞ்சு அதை எடுத்து விதைச்சு அவன் அதை வெளியில பிராட்காஸ்ட் பண்ணாதான் அது அடிக்க முடியும். அந்த இடத்த நாங்க எந்த இடத்துலயுமே பாக்கலீங்களேயா. இல்ல டாம் நம்ம அதை வந்து ஒத்துக்கிட்டு தான் போகணும். ஏன்னா அவரு பக்கத்துல இருந்து இருக்காரு, அவரை கிக்கி பண்ணிருக்கலாம், அதனால அவருக்கு தோணி இருக்கணும். நம்மளுக்கு அதை காட்டப்படல இல்லையா. அவன் வந்து இப்ப எப்படின்னா, நான் எப்படி பார்த்தேன்னா, அந்த ஒரு என்டர்டைன்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணல, அதுக்கப்புறம் அவன் கன்ஃபியூஸ்ட் ஆகி தான் என்டர்டைன்மெண்ட்ன்றது ஒரு வட்டத்துக்குள்ள கொண்டு வரது இருக்குல்ல. இப்ப 4 பசங்க ஃப்ரெண்டா ஜாலியா பேசுறது கிடையாது. இந்த மாதிரி ஷோல என்டர்டைன்மெண்ட்டை பிராட்காஸ்ட் பண்றது தான் மேட்டர். இப்ப முத்துக்குமரன் எந்த ஒரு பதிவும் அவங்களுக்குள்ள காமெடி, இப்ப நீங்க சொன்னீங்களே இந்த இதை விட ஜோக்கு இதா தான் இருக்குன்னு, அது மாதிரி அங்க பஞ்ச் அடிக்கிறதும் கரெக்டா அடிக்கிறாரு, கிரவுண்ட் அடிக்கிறதும் கரெக்டா அடிக்கிறாரு, வீக்கெண்ட் அடிக்கிறதும் கரெக்டா அடிக்கிறாரு. ஸோ அவர் வந்து என்டர்டைனர்ன்றதை தாண்டி கேம் ஃபோக்கஸ்டாவே அதை கரெக்டா பண்ணிட்டாரு. நம்ம பையன் போனதோடைய எந்த பெர்ஸ்பெக்டிவையும் ஒழுங்காவே செய்யலையே. நீ நல்லா என்டர்டைன் பண்றடா, அதை வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணி ஒன்று பண்ணுன்னு சொன்னா அதை இம்ப்ரூவைஸ் பண்றதுக்கு எந்த வேலையும் பார்க்கல. அப்படி கூட தான் தர்ஷிகாவை நான் ரொம்ப நம்பினேன். தர்ஷிகா வந்து ஆரம்பத்துல இருந்த முனைப்பு, அதோடைய வேகம், அதோடைய ஒரு 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 ஃபோர்ஸு
எல்லாமே வந்து கேமை நோக்கி இருக்கும்போது ஒரு இடத்துல டிஸ்ட்ராக்ட் ஆகிறாங்களே, டிவேட் ஆகி இன்னைக்கு அவங்க வெளில போவாங்கன்னு எதிர்பார்த்திருக்க மாட்டாங்கல்ல. ஏன்னா இவரை ஃபோக்கஸ் பண்றது நீங்க ஐயா ஒரு ஃபன்னுக்காக தான் ஐயா கேக்குறேன். இல்ல ஒரு ஃபன்னுக்காக தான் கேக்குறேன். விஷாலுக்கு ஏதாவது ப்ராஜெக்ட் இருக்குங்களா ஐயா? ஏதாவது விஷாலுக்கு தானுங்க எதா இருந்தாலும் என் தலைவர் ரஞ்சித்துக்கு அப்புறம் தாங்க. ரைட்டு. ரஞ்சித் பேசினாரா சார் உங்ககிட்ட வெளில வந்துட்டு? ரஞ்சித் சாரா? இல்ல இல்ல இல்ல. ஓகே. தர்ஷிகா மத்தவங்க யாராவது? இவங்கள தர்ஷிகா, ஆனந்தி, சாச்சனா எல்லாரும் பேசியிருக்கோம். போறதுக்கு முன்னாடி ஒருத்தரை பார்க்கலான்னு. உள்ள போறதுக்குள்ள யார் யாருன்னு எல்லாரும் ஒரு மைண்ட்ல இருக்காங்க. எல்லாரும் இப்ப ஒவ்வொரு டிசப்பாயின்மெண்ட்ஸ்ல இருக்காங்க. தர்ஷிகா வந்து நான் அவங்க அடிக்கும்போது நான் எடுக்கல, ஆக்சுவலா நான் அடிக்கும்போது எடுக்கலன்னு நினைக்கிறேன். அவங்க ஒவ்வொரு மாதிரியான ஒரு டிசப்பாயின்மெண்ட்ல இருக்காங்க. ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொருத்தங்க மேல இருக்கிற ஒரு ஒப்பீனியன் மாறிடுச்சு. அதனால எப்படி சொல்றது, இந்த ஐயா இந்த சாச்சனா தர்ஷியா யாரையோ கொஞ்சம் இன்வைட் பண்ணுங்கய்யா ஸ்பேஸுக்கு. தர்ஷிகாட்ட கேட்டேன் பாப்பாய். அவங்க வந்து she wanted to be like டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி. அதனால சரி ஓகேன்னு சொல்லிட்டு விட்டாச்சு. நீங்க ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஆக்சுவலா வர்ஷினி கூட கேட்டா 4 நாள் முன்னாடி, அதாவது நீங்க எப்படி இப்படி தைரியமா ஸ்பேஸ்லயும் இதுலயும் போய் பேசிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்றது. 2 விஷயம் வந்து ஆர்டிஸ்டுங்களை பாதிக்கும். ஒன்று வந்து சேலரி, அது மேல ஒரு பயம் இருக்கும். இன்னொன்று 100% நீங்க கேட்குற கேள்வி ஏதாவது நிகழ்வுகள்ல இருந்து இருந்துருச்சுன்னா அதுக்கு சரியா பதில் சொல்லலைன்னா அது அது ஏதாவது ஃபிளிப் ஆயிடுச்சுன்னா தப்பு, உள்ள இருக்கிறவங்க கேம் பாதிப்பானதுக்கு நீங்க தான் காரணம்னு சொல்லுவாங்களோன்ற அந்த பயமே ஜாஸ்தியா இருக்கும். என்ன சொல்றது இல்லையா, நீங்க வந்து ஒரு கண்டஸ்டன்ட் அதை மறந்துட்டு நீங்க வந்து பேசுறது வந்து ரூல்ஸ் படி ரொம்ப தப்பு அப்படின்னாரு. நான் வந்து ரூல்ஸ் வர ஒழுங்கா விமர்சனம் செஞ்சவனை உள்ள கூட்டு போய் ஒரே வாரத்துல ஏதோ சுத்தி திரும்பி பார்த்து முடியான்ட்டேன். அதுக்கப்புறம் என்ன ரூல்ஸ்? ரவி சார் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட். இல்லைங்க உங்க இதுல கிணறு வெட்டி மோந்து குடிக்கிறத டம்ளர்ல கொண்டு தண்ணி கொடுத்தா அதெல்லாம் எடுபடுமா? அந்த மாதிரிதான். ரவி சார் ஒரு ரிக்வெஸ்ட். ரவி சார் நீங்க உள்ள போறப்ப தயவு செய்து விஜய் விஷாலுக்கு ஒரு சம்பவம் பண்ணுங்க ப்ளீஸ். நேயர் விருப்பம். எனக்கு தெரிஞ்சு நான் உள்ள போறதுக்குள்ள அவனே திரும்பி உள்ள வருவான்னு நினைக்கிறேன். இது இன்னமும் நல்லா இருக்கு கேட்கும் போது. வாவ் அப்படி இருக்கு. மேபி சார் நீங்க பண்ண சம்பவம் உங்களுக்கு எல்லாம் அவங்க உள்ள விடுவாங்களா? ஹலோ ஐயோ கேட்கலையா? நான் கேட்டுட்டேன் ரவி சார், உங்க வீட்டுல பின்னாடி கேட்டதை நான் கேட்டுட்டேன். 1 ஹவருக்கு மேல ஆச்சு, இன்னமும் பேசிட்டு இருக்கீங்க அதானே சார்? அதான் 1 ஹவரா பேசிட்டு இருக்கீங்க போல் இருக்கு அப்படின்னா நான் நினைச்சேன் 1 ஹவருக்கு மேல இவங்க எங்க பேச போறாங்க, விஷயம் என்னன்னு தெரியாது. நீங்க விடிய பேசுற கூட்டம்னு அவங்களுக்கு தெரியாது. இல்ல நாங்க சார் நீங்க போறது லாஸ்ட் 5 days முன்னாடி தானே சார் போவீங்க? கரெக்டா? ஃபர்ஸ்ட் திங்கட்கிழமை அந்த மாதிரி போவீங்க. ரெண்டு விதமா யோசிக்கிறாங்க. ஒன்னும் பொங்கலுக்கு ஒரு ப்ரோக்ராம் மாதிரி பிளான் பண்றாங்க, அப்படி இல்லைன்னா பொங்கல் முடிஞ்சதோட ஒரு ப்ரோக்ராம் மாதிரி பிளான் பண்றாங்க. அதான் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் எண்டு வந்துரும் இல்லைங்களா? ஆக்சுவலா வந்து அவங்க மொத்தம் எத்தனை பேர் வெளில வராங்கன்றத ஒரு வேலை கால்குலேட் பண்ணிட்டு இதை பிளான் பண்ணலான்னு இருக்காங்களோ என்னமோ. அந்த ஒரு பாயிண்ட்ல இருக்கு. இல்ல எதுக்குன்னா உள்ள போனீங்கன்னா ஜாக்லின் ஒரு தடவை தங்க பிள்ளைன்னு கூப்பிடுங்க. அதுக்கு வேற ஒண்ணும் இல்ல. தங்க பிள்ளை நம்ம ஸ்பேஸ்ல கூப்பிட்டுக்கலாம் பாப்பாய். ஓகே நேயர் விருப்பங்க. கரெக்ட் தான் கூப்பிடலாம் தப்பு இல்ல. ஆனா ஒண்ணு எண்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் வர ஆரம்பிச்சிருவாங்க, அவ்வளவுதான். வரட்டும். எஸ் சார் 2-3 பேர் மட்டும் இருக்காங்க சார். அவங்கள மட்டும் பேச வச்சிடலாம். பேச வச்சுட்டு சட்டு புட்டுன்னு என்ன சொல்றீங்க?
நம்ம பேசணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பாட்டுக்கு பேசிட்டு இருப்போம் காலையில 4 மணி 5 மணி வரைக்கும். ஆஷிக் எப்பா ஒரு வழியா பாப்பாய் தான் இது காரணம். பாப்பாய் தான் நிறைய டாபிக் போயிட்டாப்ல. நீங்க பேசலாம். இந்த சிலம்பாட்டம் படம் பார்த்திருக்கீங்களா? அதுல கருணாசு பேச வருவான், ஆனா அந்த பாயிண்ட ஃபுல்லா எல்லாருமே பேசிடுவாங்க. கடைசி வரைக்கும் அவன் பேசவே முடியாதுன்ற மாதிரி. நான் ஏன் கையை அடிக்கடி தூக்கி காட்டுறேன்னா, இதுதான் என் பாயிண்டா ப்ளீஸா அப்படின்ற மாதிரி எல்லாமே கேட்டு முடிச்சுங்க. அதனால நான் லைட்டா ரீவைண்ட் மட்டும் பண்ணிட்டேன். எனக்கு இந்த மஞ்சரியும் முத்துக்குமரனும் இவங்க அது யாரு ரயானுடைய சிஸ்டர் ஒன்று சொல்லும்போது அந்த டிக்னிட்டியை ஃபாலோ பண்றதுக்காண்டி இல்லை நாங்கள் அப்படி சொல்லலை அப்படின்ற மாதிரி எதையுமே மஞ்சரி முத்துக்குமரனும் கிளாரிஃபிகேஷன் கொடுக்கவே இல்லை. ஓகேவா? இப்போ அதே மாதிரி அர்ச்சனா வந்தா அப்படி பண்ணக்கூடாதுன்னு எனக்கு ஒண்ணு. ரெண்டாவது புலி வருது கதை மாதிரிதான் இருக்கு. டக்குன்னு வராமையே கூட முடிச்சு விட்டாலும் வாய்ப்பு இருக்கு. இல்ல நான் எதுக்கு சொல்றேன்னா, அவங்க ஷுவரா வர்றாங்களா அக்கா? சரி. அப்புறம் லாஸ்ட் சீசன்ல ஒரு ஒரு குரூப்புக்கு ஒரு பெரிய ஹேட்ரேட் இருந்தது. அந்த ஹேட்ரேட்டை அப்படியே தன்னுடைய பலமா அர்ச்சனா பயன்படுத்திக்கிட்டாங்க. ஆனா இந்த சீசன் அப்படி இருக்காது. இந்த சீசனு முத்துவோ இல்ல மஞ்சரியவோ அப்படி கேட்டாங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு மஞ்சரி வந்து ரயானுடைய அக்கா பேசும்போதே நம்ம பதில் சொல்லியிருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. அதனால அர்ச்சனா பேசுனா இது அர்ச்சனாக்கு கண்டிப்பா பேக் ஃபயர் ஆகும் தான். அர்ச்சனா விடுங்க, அங்க ஒருத்தர் எல்லா சாங்குக்கும் சிம்பதி சீன் போட்டுட்டு இருக்காருல்ல, அவருக்கு ஆகுன்றதுதான் எனக்கு தோணுது. ஏன்னா ரெண்டாவது அருண் வந்து பேச விட மாட்டாருன்ற மாதிரி இங்க சொன்னாங்க. எனக்கு அப்படி தெரியல, அவர் பேச விடுவாரு அப்படின்ற மாதிரிதான் தோணுது. எனக்கு என்ன பயமா இருக்குன்னா, இவங்க 2 பேரும் அமைதியா மட்டும் இருந்துடக்கூடாது. அர்ச்சனாவை பேச விட்டுட்டு இவங்க 2 பேரும் அமைதியா இருந்துட்டாங்க அப்படின்னா அது ஒரு ஏன் கண்டிப்பா சொல்லுவாங்கன்னு சொல்லிடுறேன். முரண்பாடு இருக்கான்னு எல்லார்ட்டையும் கேட்டுக்கிட்டு இருக்கும் போது இந்த அம்மா வந்து வீடியோ எடுத்து ஃப்ரண்ட் கேமரா ஆன் பண்ணி விஜய் சேதுபதிக்கு தயாராகவே வீடியோ பேசும்போது இப்போ நம்ம போறோன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சா, இந்நேரம் 3 பக்கம் ஸ்கிரிப்ட் எடுத்திருப்பாங்க. என்னென்ன கேட்க போறோம், அதுக்கு என்னென்ன பதில் வரும் சொல்ல முடியாது. லிசனர்ல கூட இருக்கும், அக்கா கேக்குதாக்கா, அதனால என்னென்ன வருது அப்படின்றதெல்லாம் தெரியாதுன்றப்போ ஒரு பெரிய எந்த சம்பவத்தை பெருசா இங்க பேசப்பட்டுச்சோ, முத்துக்கு அகைன்ஸ்டா மஞ்சரிக்கு அகைன்ஸ்டா அப்புறம் வந்துட்டு எது பேசப்பட்டுச்சோ அதை திரும்ப தோண்டி விடுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றேன். நீங்க அப்படி பண்ணீங்கல்ல, நீங்க இதை வேணும்னு தானே பண்ணீங்க அப்படின்ற மாதிரி தோண்டி விட்டா அது அந்த கண்டஸ்டண்ட புட் டவுன் பண்ணுமா? இது என்னுடைய முதல் கேள்வி. இப்போ ரெண்டாவது கேள்விக்கு முதல் கேள்வி பதில் தப்பா சொல்லிட்டீங்க. ஆஷிக். ஆக்சுவலி அருணுக்கு எதிராக யாராவது நம்ம வச்சிருக்கோம்ல, அதான் அவங்க அட்ரஸ் பண்ணுவாங்க. முத்துக்குமரனுக்கு அகைன்ஸ்டா வச்சதுன்னா அவங்க அட்ரஸ் பண்ண போறது இல்லை. அருணுக்கு நம்ம அகைன்ஸ்டா பேசியிருக்கிறதா அங்க தூக்கிட்டு போய் பேசுவோம் கண்டிப்பா. இல்ல முத்துக்குமரனை வச்சு அடிச்ச டாபிக்னு 1-2 இருக்கும்ல. இப்ப அருணுக்குன்னு இல்ல, ஓகே முரண்பாடுன்றப்போ அருண் சார்பா பேசுவாங்கன்னு சொல்றீங்க, ரைட்டா? ஓகே. அதான் ரவீந்திர சார், என்னோட கொஸ்டின் என்னன்னா, இப்படி கேட்கும் போது அவங்க சைலண்டா இருக்க மாட்டாங்க தானே? 200% இருக்க மாட்டாங்க. ஏன்னா நான் மறுபடியும் சொல்றேன், ஒரு பிரதரு சிஸ்டரு மாமா சித்தப்பா சித்தி இதெல்லாம் ரிலேஷன்ஷிப் பேண்டு. அந்த ரெஸ்பெக்டுக்கு வந்து ஹோல்ட் பண்ணுவாங்க. அர்ச்சனா வந்து ஃபியான்சின்றது தான் இப்போ வரைக்கும் அவர் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டது. ஒன்ஸ் ஐம் அவுட் ஐல் கால் யூ ஃபார் அ வெட்டிங், இந்த மாதிரி இதெல்லாம் சொல்லி தான் அவர் பேசியிருக்காரு. அப்படி பேசியிருக்கிற ஒருத்தர் உங்கள் ஃபியான்சி உள்ளே பூந்து இப்படி பேசிட்டீங்க அப்படின்றத அவங்க என்ன மாதிரியான ப்ளீஸிங்காக பேசுகிறாங்களோ அந்த ப்ளீஸிங்கில் நீங்கள் வந்து அந்த ப்ளீஸிங்கில் அருணுக்காக பேசுகிற அந்த ஒரு விஷயத்தில் அருணை நீங்கள் வந்து இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு விஷயம் முத்துக்குமரன் நோக்கி இருந்தால் முத்துக்குமரன் ஈஸியாக விளக்கம் கொடுக்கறதுக்கு ரெடி ஆகிடுவான். காரணம் என்னென்னா, அர்ச்சனா கேட்கக்கூடிய ஒரே கேள்வி எனக்கு தெரிஞ்சு உள்ளே போய் வந்ததுன்னா, அருணா போய்
வாய் விட்டு மாட்டிக்கிட்டது தான். உனக்கு பேச தவிர எதுவும் தெரியாதுன்னா போன சீசன்ல டைட்டில் வின்னர் எப்படி ஆனாங்கன்னு தெரியுமான்னு கேட்டது. ஸோ அர்ச்சனாவுக்கு ஃபர்ஸ்ட் தோன்றதே அதாக தான் இருக்கும். வந்து எடுத்து பேசினது வந்து நான் வேலிடா பேசினேன், அதே தாங்க நானும் பண்ணேன். அவரு தரப்பட்ட அவரு தரப்புல இருக்கிறது அதை நான் எடுத்து வைக்கிறேன். தவறா இருந்தா பிக் பாஸ் ஓகே தவறுன்னு சொல்றாங்க, நான் தவறை ஒத்துக்கிறேன். தவறு இல்லைன்றது சேதனா சொன்னாங்கன்னா தவறுனாங்க. மற்றபடி எனக்கு நான் என் விளையாட்டை சரிவர விளையாடுறேன் அப்படின்னும் போது எனக்கு அது தப்பா தெரியல. ஆனால் பல நேரம் உங்க ஆளும் எனக்காக என்னைய வந்து காயப்படுத்தியிருக்காரு. அதை நான் வந்து என்ன சொல்றது, இந்த விளையாட்டுல இருக்கிற நீங்க ஒரு சீசன் விளையாண்டுருக்கீங்க, உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் கிடையாதுன்னு அவன் போன சீசன்ல இருந்து ஏதாவது நிகழ்வுகளை எடுத்து சொல்லிட்டான்னா அது இன்னும் தப்பா, இன்னும் எக்ஸ்ட்ரா லாக் ஆயிடும். ஓ இல்ல சார், சாரி இன்டரப்ட் பண்றேன்னு நினைக்க வேணாம், நான் இது ரூலா இருக்கிறனால. இல்ல சார், அதாவது அர்ச்சனா இந்த இடத்துலதான் ஒரு இந்த அமைச்சர் மாதிரி செயல்படுவாங்களோ, மங்குனி அமைச்சர் மாதிரின்னு எனக்கு தோணுது. எதுக்காகன்னு நான் சொல்லிடுறேன். இப்போ அவங்க இப்படி கொஸ்டின் வச்சா பிரச்சனை இல்லை, ஆனா நீங்க வந்து போன சீசனு பேசினவங்கனாலதான் டிராஃபி கொடுத்தாங்கன்னு சொன்னீங்கன்றதன் மூலமா நீங்க ஆடியன்ஸை இதா நினைக்கிறீங்களா அப்படின்னு அந்த பக்கம் திருப்பி விடுற மாதிரி கொண்டு வந்தாங்க அப்படின்னா, ஏன்னா லாஸ்ட் சீசனுமே அவங்க அழுதுகிட்டு தான் இருந்தாங்க. எப்போ விசித்ரான்னு ஒரு கேரக்டர் அவங்களுக்கு சப்போர்ட்டா வந்துச்சோ அப்பதான் அவங்க பேச ஆரம்பிச்சாங்க. அது வரைக்கும் அவங்க வந்துட்டு